ஸ்ரீமன் நாராயணீயம் 61ஆம் தசகம். பிராமணர் மனைவிகளுக்கு அருளுதல். அன்பின் மிகுத்தார் வேதியர் பெண்கள் உன்னருள் செய்ய கானகம் சென்றாய். களித்தனர் களைத்தனர் பசித்தனர் சிறுவர். வேள்வியில் இருந்த வேதியர் தம்மிடம் உணவினை கோர பணித்தனை நீயே. பணிவுடன் அவரும் சென்றனர் கேட்டனர். ஆதி மூலமாம் நின் பெயர் கூறி உணவினை இறந்தனர் ஆயர்தம் சிறுவர். வேதியர் அவர்தாம் கர்வத்தினாலே பசியென்னும் சொல்லுக்கு செவி கொடுத்திலரே. கருணையின்றி கடவுளை தேடி வேள்விகள் செய்யும் வீணர்தம் கூட்டம். பராபரன் உன்னையே ஓர் கணமும் நினையார். பசிக்கு உணவளி அருளுடையாரோ. இல் செல்லுங்கள் இல்லையென மாட்டார். நல்லறம் காப்போர் என் பெயர் சொல்மின் என்றே நீயும் ஆயரோடு உரைத்தாய். சென்றே அவரும் பெண்டிரிடம் இறந்தார். நின்னை காண பேரவா கொண்டோர் உன் பெயர் கேட்டார். உளமிக மகிழ்ந்தார். நால்வகை உணவை நன்றாய் சமைத்து ஏலென வந்தார் கொழுநரை மறுத்தே. கருநீல குழலதில் மயிர்பீலி தானசைய இரு செவி குண்டலங்கள் முகந்தடவி ஒளி வீச அருள் பொங்கும் கண்களவை எழில்மிகு நகை சிந்த அருமை நண்பனவன் தோளை அணைத்திருந்தாயே. கண்டதும் உன்னருகே வர விளைந்த மாதரசி கொண்டவன் தடுத்திடவே உனை உருகி மனந்தொழுதாள். கொண்டலது நீரதனை வாரியே எடுத்ததென கொண்டே நற்கதி தன்னை அளித்தாய் நின் அடியார்க்கே. அன்புடன் படைத்ததை ஏற்றமுது செய்தாய். உன்னையே நாடியவர் இல் துறந்து வந்தார். அன்பர்க்கோர் களங்கம் இல்லாத அருள் புரிந்தாய். நின் அருளால் வேதியரும் மனமாற்றம் கொண்டார். செய்தது குற்றமென உணர்ந்தவர் வெட்கினரே. உய்யும் வழி அறிந்தாரென இல்லாளை போற்றினரே. மெய் இதுதான் என்றவர்தாம் உன்னடியே தொழுது நின்றார். செய்வாய் நீ எனக்கருளே என் பிணியை நீக்கிடுவாயே. 61ஆம் தசகம் இனிதே நிறைவடைந்தது.